உலகை வெல்ல போகிறாள் அவள் ஒருத்தி உறுதியென ஆகிறாள். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ராகினி சமையல். நான் உங்கள் ராகினி. நாம் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டைலில் மிளகாய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நம்ம பஜ்ஜி செய்கிறதுக்காக ஒரு 8 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் பஜ்ஜியில் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்குனது சேர்த்திக்கங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையும் பொடியாக நறுக்குனது சேர்த்திக்கங்க. ஹாஃப் லெமன் ஜூஸ், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்திக்கங்க. அது கூட தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம சேர்த்தின எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து இப்போ நம்ம சைடில் வச்சுக்கலாம். பஜ்ஜி மிக்ஸுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். ஒரு பவுலில் 200 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான உப்பு, ஒரு சிட்டிகை சோடா உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ட்ரையாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை மீடியமான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப தனியாக வேணாம், ரொம்ப கெட்டியாக வேணாம். இப்போ மிளகாயை எடுத்து ஒரு சைடு மட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் கீறி விட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். ஒரு சில மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஒரு சைடு மட்டும் மேலேருந்து கீழே வரைக்கும் சென்டராக கட் பண்ணிவிட்டு எல்லா விதையும் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம வச்சுருக்க எல்லா மிளகாயும் மேலேருந்து கீழே வரைக்கும் சென்டராக கட் பண்ணிவிட்டு விதையை எடுத்து வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வச்சுருக்க பஜ்ஜி மிக்ஸ்குள்ளார மிளகாயை டிப் பண்ணி கோட் பண்ணி 2 சைடும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா பொன்னிறமானதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பொரிச்செடுத்த மிளகாய் பஜ்ஜியில் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சென்டர் போர்ஷனில் இந்த மசாலா மிக்ஸை சேர்த்திக்கலாம். மேலேருந்து கீழே வரைக்கும் ஈவனாக சேர்த்திக்குங்க. இதே மாதிரி எல்லா மிளகாய் பஜ்ஜிலையும் ஈவனாக சேர்த்து வச்சுக்கலாம். இதேமாரி எல்லா மிளகாய் பஜ்ஜிலையும் மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் ஃபைனல் டச்சப்பாக நம்ம சாட் மசாலா இந்த ஸ்டஃப் மேலே தூவி விட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்திங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. இப்போது நம்மளோட சுவையான ஆந்திரா ஸ்டைல் மிளகாய் பஜ்ஜி தயாராகிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம எல்லார் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். ராகினி சமையலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.